ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் வந்து பிஆர்எல்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த பிஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாம்ராஜ் நகர் பக்கத்தில் தான் இருக்குது. பொதுவாகவே பிஆர்எல்ஸ் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாம்ராஜ் நகர்லேருந்து பிஆர்எல்ஸுக்கு ஒரு தோராயமாக 30 கிலோமீட்டர் வரும். இப்போ ட்ரை சீசனுங்கிறனால இங்கே வந்து அனிமல் சைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரோட் சைடு எலிஃபெண்ட்டு அப்புறமேட்டு பைசன்ஸ்லாம் பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்க. சரி, நாமளும் காலையில் வந்து மசனகுடி பந்திப்பூரில் தான் இருந்தோம். அங்கே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காலையில் கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம இங்கே வரத்துக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆயிடுச்சுங்க. நடுவில் நம்ம கார் வேறு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம டெட் டைமில் தான் வந்து உள்ளே நுழைஞ்சோம். ஒரு வழியாக நாம் பிளெயின்ஸ்லேருந்து இங்கே ஹில்ஸுக்கு வந்தாச்சு. இங்கே லைட்டாக கொஞ்சம் சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. என்ன தான் கீழே ட்ரையாக இருந்தாலும் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஸாக தான் இருக்குது. இந்த வைல்ட் லைஃப்பை தவிர்த்து இந்த பிஆர் ஹில்ஸ் வந்து இங்கே இருக்க கோயிலுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்கே இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிலிகிரி ரங்கநாதர் கோயிலும்பாங்க. அதை தான் ஷார்ட் டைமில் வந்து பிஆர் ஹில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு டைகர் ரிசர்வு, பிஆர்டி டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அதனாலமோ என்னமோ தெரில, இங்கே வந்து செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும். நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து எங்கேயுமே ட்ராப் பண்ணக்கூடாது. அடிக்கடி சைட்லலாம் வந்து பேட்ரோல் நிற்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்டை. இந்த பிலிகிரி ரங்கநாதர் கோயிலுக்கு பொதுவாகவே தமிழ்நாடு கர்நாடகாவிலேருந்து அதிக அளவில் மக்கள் வந்து வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோயில் வந்து விசேஷங்கள்லாம் வந்து பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் ஒரு டைம் கூட போனதில்லை. இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லெப்பர்டு டைகர்லாம் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலேருந்து. பொதுவாக இந்த பிஆர்டி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யானை, காட்டெருமை, லெப்பர்டு அப்புறமேட்டு சென்னாய் இதெல்லாம் வந்து அதிக அளவில் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. நம்ம சான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம லக் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டைகர் கூட பார்க்க அதிக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைகர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார் நின்றுருக்காங்க. நாங்கள் ஏதோ யானை தான் நிற்கிதுன்னு போய் பார்த்தா ஒரு காட்டெருமைங்க கரெக்டாக ஒரு ஏரிக்கு பக்கத்தே நின்றுருக்கு. இது மேலுங்க, மேலு நல்ல சைஸு. இந்த காட்டெருமை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டிங்கு. அது நின்றுக்கிட்டு இருந்த இடத்துக்கும் அது நாம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் தூரத்தில் நின்றுருந்துச்சு. அதனால நம்ம கேமராவில் வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. இதே நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ்னால் கொஞ்சம் அருமையாக நம்ம எடுத்துருக்கலாம். காய்ஸ், இதுதான் நம்ம கேகுடி சஃபாரி போகிற ரோடு. இங்கே ரோடே வந்து பார்த்திங்கன்னா சின்னதானா இருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நாம் கீழே இறங்கி ஓரமாக தான் போகணும். பொதுவாகவே எல்லா டைகர் ரிசர்வ்ஸ்லையுமே ரோடு வந்து சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைகர் ரிசர்வில் அடிக்கடி அனிமல் கிராசிங் வந்து நடக்குங்க. பொதுவாக டைகர்னு சொல்ல முடியாது, மன்கீஸு அப்புறமேட்டு டியர், எலிஃபெண்ட்டு இதை வந்து அதிக அளவில் கிராஸ் பண்ணி போகிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போனோன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி ரோடு சின்னதாகவும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து அதிக அளவில் போட்டிருப்பாங்க. நாம் பிஆர் ஹில்ஸ் வந்ததுக்கு ஒரு வழியாக நம்ம வந்து யானை பார்த்தாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட்டம் இருக்குது போல். ஆனால் நமக்கு பின்னாடி வந்து சவுண்டெலாம் வந்து அதிகமாக கேட்குது. ஆனால் நமக்கு சைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை தான் தெரியுது. அந்த யானை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து வெளியே வந்துச்சு. அதனால் நமக்கு கொஞ்சம் இப்போ கிளியர் வியூ கிடைக்கிது. ஒரு யானை அப்புறமேட்டு பின்னாடி ஒரு குட்டி யானை இருக்குது. மொத்தம் 2 யானையும் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். நாங்கள் ஒரு 2-3 யானை தான் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் பின்னாடி வந்து நிறையா யானை கூட்டம் இருக்குங்க. அது பாட்டுக்கு லைனாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ கூட நம்ம கிராசிங்க்கெலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 குட்டி யானை இருக்குங்க. பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் போல். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதோட தாய் வந்து கூப்பிட்டு போகுதுன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. முன்னாடி 2 யானை, அப்புறமேட்டு சென்டரில் குட்டி, அப்புறமேட்டு அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை இருக்குது. பரவாயில்லைங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து அவ்வளோவுக்கு புதர் இல்லாதனால நமக்கு வந்து வியூ கிடச்சிச்சு. இல்லைனா நமக்கு அதுவும் நமக்கு கிடச்சிருக்காது. காய்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டிங்கு. நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு யானை பார்ப்போம்னு சொல்லி. இதுக்கு முன்னாடியே பிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஆனால் அப்போ அந்த டைம்லாம் யானைகள் வந்து நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் தூரத்தில் இருக்கும், அப்புறமேட்டு இதே மாதிரி புதரில் இருக்குங்க. அப்புறமேட்டு நம்ம ஒழுங்காக விசிபிலிட்டியே கிடைக்காது. அதனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா யானைக்கு வந்து அழகாக கிராஸ் பண்ணி நமக்கு சைடில் போச்சு. நல்ல ஒரு சூப்பரான கிளிப்பிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த சஃபாரிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போகிற டைம் வந்து அவைலபிள் இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பிஆர்எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியை தவிர்த்து இங்கே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்களாம். இவங்களுக்குள்ளேயே ஒரு 2-3 கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறதா சொன்னாங்க. இவங்களுக்கு தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் தேர்ந்தெடுக்கிறது, அப்புறமேட்டு மூலிகை பொருட்கள்லாம் போய் காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அது நம்ம கீழே நகரத்துக்கு கொண்டு வந்து விற்கிறதா நமக்கு தகவல் சொன்னாங்க. அப்புறமேட்டு இங்கே வந்து ட்ரைபல் காலனிஸ்னே சொல்லி கவர்மெண்ட் வந்து குடியிருப்பெல்லாம் கட்டி தந்துருக்காங்க. நம்ம போகிற வழியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைபல் காலனிஸ்லாம் பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கு நமக்கு உள்ளே போக வந்து சுத்தமாக பர்மிஷன் கிடையாதாங்க. சப்போஸ் நம்ம உள்ளே போய் நம்ம வீடியோ எடுத்தாலும் நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்களாம். அதனாலே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். பை சான்ஸ் நமக்கு வந்து இங்கே ஏதாச்சும் நம்ம இவங்களை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த ட்ரைப்ஸ் பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட சஃபாரி கவுண்டருக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளெயின்ஸ் எடுத்துகிற வீடியோக்கும் இந்த ஹில்ஸில் எடுத்த வீடியோத்துக்குமே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிளெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் செடிங்கெலாம் வந்து சுத்தமாக காஞ்சி போச்சு. இங்கே ஓரளவுக்கு பசுமையாக இருக்குது. கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியினர் படிக்கிற ஸ்கூலுங்களாம் நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது. அப்புறமேட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி கவுண்டருங்க. மக்களே, பிஆர்எல்ஸ் வந்து சஃபாரி வந்தோம். ஆனால் வந்து டைம் முடிஞ்சு வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம சஃபாரி வந்து போக முடியல. சரி, வந்ததுக்கு இங்கே கொஞ்ச நேரம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சஃபாரி புக்கிங் சென்டருங்க. அங்கே வந்து ட்ரைபல் ஸ்கூல் இருக்குங்களா. இங்கே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வசிக்கிறாங்க. ஆனால் இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸோட பேர் என்னது? நம்ம பின் சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 முப்பெரும் யூடியூபர் உட்காந்துருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபருங்க. மக்களே, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணிங்க, 2 காட்டு பண்ணி இருக்குது. இது ஒன்று, பின்னாடி அது ஒன்றுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வச்சுருக்கு. அதனால் இங்கே இருக்க பண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடுச்சுங்க. மனிதர்கள் வந்தாலுமே எதுவும் அட்டாக்லாம் பண்ணுறது கிடையாது. நம்மளை பார்த்தாலே வந்து விலகி தான் போக பார்க்குது. நாம் சஃபாரி கேட்டுக்கு வந்து நம்ம போனோம். கரெக்டாக நம்ம டெட் எண்ட் டைமில் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோட என்னையோட சஃபாரி வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம கொஞ்சம் நேரம் நின்று வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே வழியாக தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாங்களோ ஒரு 8 யானை கூட்டம். அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பார்க்க கூட நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. மக்களே, இந்த யானை கூட்டத்தை வந்து நமக்கு திருப்பி பார்க்க வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு இந்தாண்ட வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணி எல்லாம் அந்தாண்ட சைடு போயிடுச்சு.
ஒரு வழியாக அந்த யானை கூட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் செக் போஸ்ட் வந்து 6 மணிக்குள்ளேயே வந்து கிராஸ் பண்ணிடணுமா, இல்லைனா செக் போஸ்ட்டில் நிறுத்தி ஃபைன் போடுவாங்க, இல்லைனா என்கொயரி பண்ணுவாங்களாம் ஏன் இவ்வளோ லேட்டாச்சுன்னு சொல்லி. நம்ம அதுக்கு வேண்டிய பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ அவசரமாக நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். அப்புறமேட்டு நாம் ரிட்டன் போகிற வழியில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ஓரத்தில் 2 காட்டெருமை இருந்துச்சு. எதுக்கு பயந்து ஓடிச்சுன்னே தெரில, திடீர்னு ஒரு ஜெர்க்காயி எல்லாம் ஓடிடுச்சுங்க. எதுக்கு பயந்து ஓடிச்சுனே தெரிலைங்க. கொஞ்ச நேரம் ஓடி ஒரே இடத்த வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு நமக்கு அந்த நீலகிரி லங்கூர்னு சொல்லுவாங்களே, அந்த குரங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி நாமளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஏதாச்சும் ஒரு ப்ரிடேட்டர் இருக்கான்னு சொல்லி. ப்ரிடேட்டர்னால் ஏதாச்சும் லெப்பர்டோ வைல்ட் டாக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல ஒன்றுமே வரல. சரி நாமளும் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். அப்புறமேட்டு நமக்கு ஒரு பைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி, நீங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக போங்க, ஒரு ஒத்த யானை வந்து ரோட்டில் நின்று போகிற வர வண்டியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. சரி நாமளும் அதுக்கு வேண்டி நம்ம கிளம்பிட்டோம். அந்த ஒத்த யானை பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு கார்காரர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கு காரெல்லாம் நின்றுருக்கானுங்க. முன்னாடியும் ஒரு காரு, இப்போ தான் ஒரு பஸ்ஸு வந்து கிராஸ் பண்ணி போச்சு. முன்னாடியே யானை. நான் 2 வீலரை பார்த்தா இப்போ கண்டிப்பாக அவங்க வந்து அடிக்க வருங்க. இந்த 2 வீலர் வந்து இப்போ வந்து ரோட் கிராஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் அவங்களை அடிக்க வரும். பார்ப்போங்க. என்னங்கண்ணா பிஆர் ஹில்ஸ் போனதுக்கு இன்றைக்கி ஒரு தரமான சைட்டிங்கு. நாமளே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மொத்தமாக நாம் ஒரு 10 யானையை பார்த்துருக்கோம். அங்கே நம்ம அந்த சஃபாரி போகிற ரோட்டில் ஒரு 8 யானை கூட்டம். அப்புறமேட்டு நம்ம ரிட்டன் இங்கே திருப்பி போகும்போது ஒரு 2 யானையை நம்ம வந்து பார்த்தோம். கடைசியாக பார்த்த யானை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான சைட்டிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு நம்மளை துரத்திட்டுலாம் வந்துச்சு. நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிஆர் ஹில்ஸில் இன்றைக்கி இந்த அளவுக்கு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போட வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.